நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகு அதை நடைமுறைப்படுத்துறது தானே ஒரு அரசின் வேலையாக இருக்கணும். அரசு ஏன் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அரசு எங்கேயுமே ஹெச் ராஜா நீதிபதி குறித்து சொன்னதை போல இழிவான வார்த்தையே சொல்லலை. என்ன சொன்னார் ஹெச் ராஜா? கோர்ட்டாவது மயிராவதுன்னார். அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? தர்காவில் முஸ்லிம்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு வராத நீதிபதிகள் நீதிமன்றம் அதே மதுரையில் உட்காந்துக்கிட்டு தர்காக்கு பக்கத்தில் போய் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுத்தா இப்போ இருக்கிற சூழல்ல அது என்ன விளைவை ஏற்படுத்தும்? நீதிபதிகள் கேட்டிருக்காங்களா? 2 நீதிபதிகள், ஒருத்தருடைய வழிபாட்டை விட்டு கொடுத்து தான் சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டுமா? அதுதான் சமூக நல்லிணக்கமா? அவரவர் வழிபாட்டை செய்ய அனுமதிப்பது தானே சமூக நல்லிணக்கம் அப்படின்னு பாடம் எடுத்திருக்காங்களே. ஐயா நீதிமான்களே, அப்ப அவரவர் வழிபாட்டை செய்யத்தானே, தர்காவில் போய் ஆடு பலியிடுவதற்குத்தானே, நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதற்குத்தானே முஸ்லிம்கள் கேட்டார்கள். அந்த வழிபாட்டை ஏனையா தடுத்தீர்கள்? அதை தடுத்த போது ஏனையா நீங்கள் இது மாதிரி கருத்தை சொல்ல மறுத்தீர்கள்? அப்போது ஏனையா CASF அனுப்பி அந்த உரிமையை நிலைநாட்ட தவறினீர்கள்? இப்ப எல்லாம் வழங்கி போச்சா? இது எல்லாம் திட்டமிட்டு நடக்குது. சிக்கந்தர் தர்கா தொடர்பாக பிஜேபியின் அணுகுமுறை இப்படி இருக்குதுங்கிறது வெட்ட வெளிப்படையா இருக்கும்போது அவங்க கட்டுப்பட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, எந்த வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டாங்க, சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க மாட்டாங்க, இப்படித்தான் வம்பிழுப்பாங்கிறது தெரிந்த பிறகு அவங்கள மேல அனுப்பணும்னு எடப்பாடி சொல்றாரு. தர்காவை பிச்சு போட்டு போயிட்டாங்கன்னா எடப்பாடி பொறுப்பேற்றுக்கிடுவாரா? நீதிமன்றம் அவங்களை தண்டிக்குமா? இப்ப பெரியார் பேசிய கடவுள் மறுப்பை கூட புரிந்து கொண்டிருக்கிற சமூகம் தமிழ் சமூகம். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான மக்கள், அரசியல் ரீதியில் விழிப்புணர்வு உள்ள மக்கள். இந்த மக்கள்கிட்ட வாலாட்டாதீங்க, விரட்டி அடிச்சிடுவாங்க, வாழை வெட்டி நறுக்கிடுவாங்க. சபரிமலையில உங்களுக்கு அதான் நடந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க, இது இந்த மண் அதில் ஸ்பெஷலிஸ்ட். கேரளாவே அப்படி செஞ்சது, கர்நாடகாவே அப்படி செஞ்சதுன்னா தமிழ்நாடு வச்சு செஞ்சிடும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் அந்த மலையில் தீபத்தூணில் விளக்கு ஏற்றுறது சம்பந்தமாக GR சுவாமிநாதன் உத்தரவு போட்டிருந்தார். அதை அரசு செயல்படுத்தலை. திரும்பவும் நீதிபதி விசாரித்தாங்க. அவங்களும் தீபம் ஏற்றணும் தான் உத்தரவு போட்டாங்க. மீண்டும் அரசு அதை தடுத்துட்டாங்க. நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருக்கிறாங்க. இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்ந்து ஒரு 2-3 ஆண்டுகளாக ஒரு சர்ச்சையாக இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்ற தீர்ப்பை ஏன் மதிக்கவில்லை? நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகு அதை நடைமுறைப்படுத்துறது தானே ஒரு அரசின் வேலையாக இருக்கணும். அரசு ஏன் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அரசு எங்கேயுமே ஹெச் ராஜா நீதிபதி குறித்து சொன்னதை போல இழிவான வார்த்தையே சொல்லலை. என்ன சொன்னார் ஹெச் ராஜா? கோர்ட்டாவது மயிராவதுன்னார். அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? அரசின் சார்பில் பேசக்கூடிய யாராவது சொல்லியிருக்காங்களா? எந்த அரசியல் கட்சியாவது அப்படி சொல்லியிருக்காங்களா? நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில், நீதிபதிகளை இழிவுபடுத்தும் வகையில் பேசுனது யாருன்னா பாஜகவுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஹெச் ராஜா தான் பேசினார். நீதிமன்றம் அவரை தண்டிச்சிருச்சா? எவ்வளோ வல்கரான ஒரு பேச்சு பேசியிருக்கார் அவர் நீதிமன்றம் குறித்து, நீதிபதிகள் குறித்து. நீதிமன்ற தீர்ப்புகள் எத்தனையோ வந்திருக்கு. 50 விழுக்காட்டுக்கு மேலே இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்கு, வரையறை வைத்திருக்கு. உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சுன்னு சொல்லி நம்ம அத்தோட நின்றுட்டோமா? 69 விழுக்காடு சட்டமாக்கலையா? அப்போ எத்தனை வழக்குகளில் ஜல்லிக்கட்டில் நீதிமன்றம் சொன்னது தான் சரின்னு நம்ம போயிருந்தா ஜல்லிக்கட்டு நடத்திருக்க முடியுமா? அப்போ நீதிமன்றம் ஒன்றை சொல்லிவிட்டாலும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. சட்டமன்றத்தில் நம்ம முடிவை எடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ நம்ம சட்டப்படி அதை பிரேக் பண்ணுறோம், சட்டப்படி அதை எதிர்த்து போராடுறோம், சட்டப்படி இந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ப நம்ம வெளிப்படுறோம். அப்படித்தான் திருப்பரங்குன்ற விஷயத்தில் காலங்காலமாக எல்லா முதலமைச்சர்களின் ஆட்சி காலத்திலும், எல்லா கட்சிகளின் ஆட்சி காலத்திலும் எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டும். அப்படி இருக்கும்போது தர்கால போய் அங்கே தர்காக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு எல்லைக்கல்ல அதுதான் தீபத்தூண்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி அந்த தூணில் தான் போய் நான் தீபம் ஏற்றுவேன்னு சொல்லிட்டு ஒரு புதிய நடைமுறையை உருவாக்குவதற்கு நீதிமன்றம் துணை போகுது. அப்போ ஏற்கனவே அங்கே தர்கால போய் ஆடு பலியிடுவதற்கு முஸ்லீம்கள் முயலும் போது தடுக்கப்பட்டிருக்கு. அவங்க கோயிலில் போய் நுழைஞ்சு நான் செய்வோன்னு சொல்லலை, இவங்க தர்கால நுழைஞ்சு தீபம் ஏற்றுவோங்கிறாங்க. முஸ்லீம்கள் அப்படி சொல்லலை. முஸ்லீம்கள் என்ன சொல்றாங்க? தர்காவில் போய் நாங்க எங்க வழக்கப்படி நாங்க செய்யறோம்ன்றாங்க. அதுக்கு இங்க தடை இருக்கு, அதுக்கு இங்க பிரச்சனை இருக்கு. அப்படி ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல தர்காவில் முஸ்லிம்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு வராத
நீதிபதிகள் நீதிமன்றம் அதே மதுரையில் உட்காந்துக்கிட்டு தர்காக்கு பக்கத்தில் போய் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுத்தா இப்போ இருக்கிற சூழல்ல அது என்ன விளைவை ஏற்படுத்தும்? இன்னைக்கு பார்க்குறேன் ஒரு போஸ்டர், அந்த ஹெச் ராஜா நடிக்கிற ஒரு படம் கந்தர்மலை, அதில் போட்டிருக்காங்க டிசம்பர் 6 அயோத்தி மட்டுமல்ல அப்படின்னு. என்ன பொருள்? ஏற்கனவே ஹெச் ராஜா என்ன பேசினாரு? சிக்கந்தர் தர்காவை ரீலோகேட் பண்ணணும், இங்கேருந்து அகற்றணும்னு பேசியிருக்காரா இல்லையா? ஏற்கனவே இவங்க வந்து போராடும் போது அதுக்கு அரசு தடை விதித்தது, போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு. ஏன்னா இவங்க போராடினா என்ன செய்வாங்கன்னு அரசுக்கு தெரியும் இல்லையா? அந்த முன்னெச்சரிக்கையோட அரசு வந்து தடுத்தது. நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி போராட்டத்தை நடத்தினாங்க. வழிகாட்டுதலின்படி தான் நடத்தினாங்களா? நீதிமன்றம் என்ன சொல்லி இவங்களுக்கு சொல்லிச்சு? அமைதியாக போராட்டம் நடத்துங்க, வன்முறையான எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பேசாதீங்க, சமூக பதற்றத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகளை வெளியிடாதீங்க, நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் நீங்கள் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் மேலே கண்டிஷன் போட்டு தான் அனுமதி கொடுத்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஹெச் ராஜா என்ன பேசினாரு? அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூடியவர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க, கோயிலுக்குள்ள பூந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்போ இவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு. தர்காவை ரீலோகேட் பண்ணணும்னு ஹெச் ராஜா பேசிக்கிட்டு இருக்காரு. அதை முழுவதும் கைத்தட்டி ஆரவாரத்தோடு வரவேற்கிறார்கள் அங்க கூடியவர்கள். இப்ப இந்த கும்பலை நீங்க மேல அனுப்புனா என்ன செய்வாங்க? பாபர் மசூதிக்கு என்ன நடந்துச்சு? பாபர் மசூதியை வந்து இடிக்க போகும்போது இடிக்க போறோம்னு சொல்லிட்டா போனாங்க. இந்த கும்பலா இல்ல மனுதர் உட்பட நாங்கள் ஒரு 3 பேர் போய், ஒரு சங்கி போதுங்க. நாட்டில் கலவரம் ஏற்படுத்துவதற்கு ஒரு கும்பல் கூட தேவையில்லை, சங்கி ஒருத்தம் போதும், ஒரே ஒரு சங்கி போதும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் அவங்களால ஏற்படுத்த முடியும். ஏன்னா அவங்களுக்காக பேசுறதுக்கு வந்து ஆள் இருக்குல்ல எல்லா இடத்துலையும். சங்கிங்கிறவன் வெறும் சங்கி இல்லைல்ல, ஒரு ஆள் இல்லைல்ல, சிங்கிள் மேன் இல்லைல்ல, அது ஒரு பெரிய நெட்வொர்க்ல, அது ஒரு 100 ஆண்டு கால பின்னணி கொண்ட ஒரு அமைப்பு இல்லை ஆர்எஸ்எஸ். அப்போ அதுல இருந்து ஒருத்தங்கிறவன் ஒருத்தன் இல்லையா? கோட்சேங்கிறவன் ஒருத்தனா? ஒரிசால வந்து பாதிரியார உயிரோட கொளுத்தினவன் ஒருத்தனா? இந்த நாட்டில் நடந்த இவ்வளவு பெரிய வன்முறைகளுக்கு காரணமான சங்கிகள்ங்கிறது ஒருத்தன் இல்லையா? அதுக்கு ஒரு பின்னணி இருக்குல்ல. அப்போ மேல போய் தீபம் ஏற்றுவதற்கு 10 பேருக்கு அனுமதி. ஆனால் அந்த 10 பேர் 10 பேரா? அவங்களுக்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம் இல்லையா? அவங்களுக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அமைப்பு இல்லையா? அப்ப அவங்களை வழி நடத்தக்கூடியவர் என்ன சொல்றாரு? இந்த தர்காவை அகற்றணும்னு சொல்றாரு. அதை ஆதரித்து கைத்தட்டி வரவேற்றின 10 பேர் மேல போறாங்க. அவங்களை அனுமதிச்சா என்ன ஆகும்? ஏற்கனவே அங்க சர்ச்சை இருக்கு, பிரச்சனை இருக்கு, நீண்ட காலமா வழக்கு நீதிமன்றம்னு இருக்கு, பல முறை நீதிமன்றங்கள் இதை தீர்த்து வைத்திருக்குது, அப்படி டிஸ்பியூட் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில பிரச்சனைக்குரியவர்களை மேல அனுப்பியிருந்தா பிரச்சனையே இல்லை, நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்திருக்கலாம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. திமுகவுடைய அந்த மதம் மோதல்களுடைய அரசியலுடைய வெளிப்பாடு தான் இந்த விவகாரம் அப்படிங்கிற. ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லியும் கேட்டாங்களான்னு கேட்கிறேன். இதை எடப்பாடி கேட்கணுமா வேண்டாமா? எடப்பாடி ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் தானே, இப்பவும் எதிர்க்கட்சி தலைவர் தானே. ஒரு சமூக பொறுப்புள்ள தலைவராக இருந்தா, இந்த மண் வந்து பாழ்பட்டு விடக்கூடாதுங்கிற அக்கறை உள்ள தலைவராக இருந்தா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஏற்கனவே இவங்க நீதிமன்றத்தில் வந்து அனுமதி வாங்கிட்டு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இவங்க ஒழுங்கா நடந்துக்கல, நீதிமன்றம் சொன்ன இதை இவங்க கேட்கல. அப்ப நீதிமன்றமே அவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. நாங்க உங்களை இதை பேசவா அனுமதி கொடுத்தோம், எப்படி இப்படி பேசலாம்னு ஒரு நோட்டீஸ் விட்டுருக்கா? விளக்கம் கேட்டு நீதிமன்றம் கேட்கல. அப்ப அவங்களை இன்னும் பேசுங்கன்னு என்கரேஜ் பண்றாங்க. அப்ப அப்படி ஒரு முன்னுதாரணம் இருக்கும்போது, இதே திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக, சிக்கந்தர் தர்கா தொடர்பாக பிஜேபியின் அணுகுமுறை இப்படி இருக்குதுங்கிறது வெட்ட வெளிப்படையா இருக்கும்போது அவங்க கட்டுப்பட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, எந்த வாக்குறுதியும் காப்பாற்ற மாட்டாங்க, சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க மாட்டாங்க, இப்படித்தான் வம்பிழுப்பாங்கிறது தெரிந்த பிறகு அவங்கள மேல அனுப்பணும்னு எடப்பாடி சொல்றார். தர்காவை பிச்சு போட்டு போயிட்டாங்கன்னா எடப்பாடி பொறுப்பேற்றுக்கிடுவாரா? நீதிமன்றம் அவங்களை தண்டிக்குமா? பாபர் மசூதி இடிச்சவனுக்கு எதுவும் தண்டனை கொடுத்துருக்குதா இந்த நாட்டில் நீதிமன்றம்? 10 பேரோட போயிருக்கும். இவ்வளவு பெரிய கலவரங்கள், இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் வரலையே. வரும்போதே அவன் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர் தானே வர்றாங்க. வரும்போதே 10 பேர் வர்றாங்க. இப்ப நேத்து வந்து ஹெச் ராஜா கைது, நயினார் நாகேந்திரன் கைது, ராம ரவிக்குமாருக்கு தானே நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்குது. ஹெச் ராஜா நயினார் நாகேந்திரன் அங்கே எப்படி வந்தாங்க? அவங்களுக்கு என்ன வேலை? அப்ப ஏன் 144 கவர்மெண்ட் போட்டதுன்னு தெரியுதா? இப்போ 4 பேருக்கு மேல கூடக்கூடாதுன்னு 144 போட்டாங்க. ஏன் போட்டாங்கிறதுக்கான காரணம் இவங்க வந்துட்டாங்கல்ல, தெரிஞ்சு போச்சுல்ல. அப்ப இவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்க எப்படி வந்து அங்க வந்து ஒரு சுமூகமா ஒரு விஷயத்தை செய்ய முடியும்? திருப்பரங்குன்ற மலையில சுமூகமா எப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியும்? சுமூகமா எப்போதும் போல அரசு செய்து விட்டது. எந்த வழிபாட்டிலும் அரசு குறுக்கிடவில்லை.
அந்தந்த வழிபாட்டை எப்படி தொடருவாங்களோ, எப்படி நடந்துகிட்டு இருக்கோ, காலங்காலமா எப்படி நடந்துகிட்டு இருக்கோ அப்படி இந்த ஆண்டு நடந்துருச்சு. திருவண்ணாமலையில் நடந்துருச்சு, திருப்பரங்குன்றத்தில் நடந்துருச்சு. தமிழ்நாடு முழுவதும் அவரவர் வீடுகளில் தீபத்தை ஏற்றி வைத்து மக்கள் தங்களுடைய வழிபாட்டை நிறைவேற்றி விட்டார்கள். இயல்பா நடந்துருச்சு, எங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரும் அதுக்கு எந்த ஒரு முட்டுக்கட்டையும் போடல. யாரும் போய் எந்த இந்து முஸ்லீமும் எங்கேயும் மோதிக்கல, அரசாங்கமும் இந்துக்கள் எங்கேயும் மோதிக்கல. இந்துக்கள் பக்தர்கள் அவர்கள் வழக்கப்படி அந்த வழிபாட்டை முடித்து விட்டார்கள். இவங்க பக்தர்களே கிடையாது, இவங்க குண்டர்கள், இவங்க சமூக விரோதிகள், இவங்க கலவரக்காரர்கள், இவங்க வன்முறையாளர்கள். அப்போ வன்முறையாளர்களுக்கு என்ன, அவனுக்கு அமைதியான ஒரு சூழலை பார்த்தா பிடிக்குமா? மதுரையில் 1000 கோரிக்கை இருக்கு, மெட்ரோ ரயில் கோரிக்கை இருக்கு, எய்ம்ஸ் கோரிக்கை இருக்கு, பேரிடர் மதுரைக்கு மழை வந்த போது நிவாரண நிதி தரணும்னு ஒன்றிய அரசை நோக்கி கேட்டோம், பிரதமர் வந்து பார்க்கணும்னு கேட்டோம். மதுரை தொடர்பான 1000 கோரிக்கைகள் இருக்கு, மதுரை வளர்ச்சி திட்டங்களை பத்தி கேட்டோம். இது எதையாவது வந்து பிஜேபி அட்ரஸ் பண்ண முடியுமா? பிஜேபிக்கு அட்ரஸ் பண்றதுக்கு முடியாது. அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று இந்த கலவரம் பண்றதுதான். மதுரையில் வந்து அதை காட்டுறான். இல்லை, இன்றைக்கு முதல்வரும் அதான் சொல்றாரு, மதுரை மக்கள் வந்து விரும்புவது மெட்ரோ இது போன்ற திட்டங்கள் தான், இந்த விஷயத்தை இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இந்த விவகாரத்துல தர்கா அந்த டீம் தான் மேல்முறையீடு இதுக்கெல்லாம் போகணும், கோர்ட்டுக்கு போகணும். இந்து சமய அறநிலையத்துறை போகும்பொழுது இந்த அரசினுடைய உள்நோக்கம் வந்து அப்பட்டமா தெரியுது அப்படிங்கிற. தீபம் அங்கே ஏற்றக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? தர்காட்டையா இருக்கு. அங்க தீபம் ஏற்றக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? கோயில் நிர்வாகத்திட்ட இருக்கு. கோயில் நிர்வாகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்ப யார் போவா? அவங்க அந்த மரபையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை சுமந்திருக்காங்கல்ல. காலங்காலமாக எந்த இடத்தில் இந்து பக்தர்களின் சார்பில் கோயில் நிர்வாகம் தீபம் ஏற்றுமோ அந்த இடத்துல நாங்க ஏற்றிக்கிட்டு இருக்கோம். எந்த நாளில் ஏற்றுவார்களோ அந்த நாளில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இடத்தை மாத்துறாங்க, நாளை மாத்துறாங்க. நேத்து போய் ஏத்துங்கிறாரு ஜட்ஜி. நேத்து ஏத்தலாமா? நேத்து ஏத்துற நாளா? தீபம் ஏற்ற நாளா நேத்து? இன்னைக்கு ஏத்தலாமா? இன்னைக்கு தீபம் ஏற்ற நாளா? தீபம் ஏற்ற நாள் முந்தா நாள் முடிஞ்சு போச்சு, ஏத்தி முடிச்சுட்டாங்க எல்லா இடமும். அப்போ அவங்க நம்பிக்கைக்கும் முரணாக இருக்கிறார்கள், மரபுக்கும் பண்பாட்டுக்கும் வரலாற்றுக்கும் எதிராக இருக்கிறார்கள். இந்த தூண்ல இது ஒரு அளவீடு, எல்லை அளவீடு செய்யக்கூடிய ஒரு தூணு பிரிட்டிஷ்காரன் நட்டுட்டு போனதுன்னு வரலாறு சொல்லுது. இந்த தூண்ல என்னைக்காவது தீபம் ஏற்றப்பட்டிருக்கா? நீதிபதி ஆய்வு செஞ்சு அது ஒரு தீபத்தூண் தானே சொல்றாரு. அவர் சொல்லுவாரு, அதுக்கு என்ன சான்று? அது தீபத்தூண் என்பதற்கு என்ன சான்று? யாருடைய கண்ணால் அதை பார்த்தாங்க? என்ன சான்று இருக்கு? எந்த ஆட்சி காலத்தில் ஏற்றப்பட்டது? எவ்வளவோ ஆட்சியை கடந்து வந்திருக்குமே. காமராசர் ஆட்சி காலம், பக்தவசல் ஆட்சி காலம், அண்ணா ஆட்சி காலம், கலைஞர் ஆட்சி காலம், எம்ஜிஆர் ஆட்சி காலம், ஜெயலலிதா ஆட்சி காலம், எடப்பாடி ஆட்சி காலம், ஓபிஎஸ் ஆட்சி காலம், இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலம். இத்தனை முதல்வர்களை விடுதலை பெற்ற இந்தியாவில் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலம் வச்சுக்கோங்க. எந்த ஆட்சி காலத்தில் இந்த தூணில் தீபம் ஏற்றினாங்க? தர்காவில் வந்து எல்லா ஆட்சி காலத்திலையும் தர்காவில் ஆடு பலியிடக்கூடிய நடைமுறை இருந்தது. அதுக்கு இன்னைக்கு கேள்விக்குறியாகி போச்சு. தர்காவுக்கு உள்ள தர்கா வழிபாட்டை செய்ய முடியல. ஆனா தர்கா கேம்பஸ்ல வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லி வர்றாங்க. என்ன இதுக்கு வம்பா இருக்கு? அப்போ சுமூகமா போயிட்டு இருக்க ஒன்ன டிஸ்டர்ப் பண்றது யாரு? சுமூகமா போயிட்டு இருக்கு, எந்த இடையூறும் யாருக்கும் இல்லை, சுமூகமா போயிட்டு இருக்கு. தர்கால போய் ஆடு பலியிடுறதுக்கு தான் இடையூறு இருக்கு. வழக்கமா தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றுவதற்கு எந்த இடையூறும் இல்லை. அப்ப அந்த நம்பிக்கைப்படி அந்த மக்கள் நடந்துட்டு இருக்காங்க. கோயில் நிர்வாகம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது, அறநிலைத்துறை அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் சுமூகமா போயிட்டு இருக்கும் போது இங்க இருந்து அதை அங்க மாத்து அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தேவை வந்துச்சு? அப்ப அந்த தேவை யாருக்கு இருக்கு? பிஜேபிக்கு இருக்கு. வம்பு பண்ணி ஒரு விஷயத்தை டிஸ்டர்ப் பண்ணி அந்த சமூக அமைதியை குலைத்து மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி மதத்தின் அடிப்படையில் நீ வேற இவன் வேறன்னு ரெண்டா பிரித்து போட்டு பெரும்பான்மை வாக்குகளை அணி திரட்டுறது வாங்குறதுங்கிறது தான் இந்தியா முழுவதும் அங்கே ஃபார்முலாவாக இருக்குது. தமிழ்நாட்டில் அது எடுபடுமா? தமிழ்நாட்டில் இந்து வேற முஸ்லீம் வேறையா? தமிழ்நாட்டில் இந்து வேற கிறிஸ்தவர் வேறையா? எல்லாம் அண்ணன் தம்பியாக மாமா மச்சானா பழகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்த நரித்தனத்தை காட்டலாமா? வாழை நறுக்கி விட்டுருவோங்கிறது தான் முதலமைச்சர் வெளிப்படுத்துறார். இந்த வாழெல்லாம் இந்த நரித்தன வேலையெல்லாம் இங்கே காட்டக்கூடாது, இது வேற, எங்களுடைய இது வேற, நாங்கள் வந்து நல்லிணக்கத்தை காப்பாற்றுவது தான் முக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு முதலமைச்சர் தன்னுடைய உறுதியான நடவடிக்கையால் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ அவங்கள விட்டால் என்ன நடக்கும்? என்ன நடந்துச்சு? கல்யாண் சிங் கொடுத்த வாக்குறுதியை நம்பி தானே நீதிமன்றம் அன்னைக்கு அனுமதிச்சுது. என்ன நடந்துச்சு கடைசியில்? பாபர் மசூதி எங்கே போச்சு? இடித்து வன்முறையாக அகற்றப்பட்டதா இல்லையா? இடித்தவர்களுக்கு தண்டனை உண்டா?
அப்போது திருப்பரங்குன்றம் விஷயத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த தூணில் தீபம் ஏற்றியதாக எந்த சான்றும் இல்லை. இத்தனை முதலமைச்சர்கள் ஆண்டிருக்கிறார்கள், ஒரு முதலமைச்சர் ஆட்சி காலத்தில் கூட அங்கே தீபம் ஏற்றிய எந்த விதமான குறிப்பும் இல்லை. எந்த ஆட்சி காலத்திலையும் பிஜேபி இப்படி முற்றுகையிட்டு எந்த முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்கவும் இல்லை. இவ்வளோ காலத்தில் இந்த ஜட்ஜு சொன்னது மாதிரி எந்த ஜட்ஜும் இப்படி ஒரு நெருக்கடி அரசுக்கு கொடுத்து இன்னைக்கே ஏற்றணும்னு சொன்னதும் இல்லை. அதே போல கூடக்கூடியவர்கள் எங்களை அனுமதிச்சா நாங்கள் ஏற்றிட்டு நாங்கள் வாட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லக்கூடிய இந்த அப்ராணிகள், இந்த அப்பாவிகள், வாயில விரல வச்சா கடிக்க தெரியாத இந்த சங்கிகள் நீதிமன்றம் சொன்னது போல எங்கேயாவது நடந்திருக்காங்களான்னு பார்த்தா அது இதுவரைக்கும் எங்கேயும் கிடையாது, திருப்பரங்குன்றத்திலையும் கிடையாது. போராட போறோம்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வன்முறை பேச்சு பேச மாட்டோம்னு சொல்லிட்டு போய் தர்காவை ரீலோகேட் பண்ணுவோம்னு சொல்லி பேசியது தான் இவங்க வரலாறா இருக்கு. பாபர் மசூதி இடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போய் இடிச்சது தான் இவங்க வரலாறா இருக்கு. அப்போ சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று தான் சங்கிகளின் குணம் போது இவங்களை நம்பி மேலே அனுப்புனா தர்காவை இடிச்சு போட்டு போயிட்டாங்கன்னா யார் பொறுப்பு? எடப்பாடி பழனிசாமி கட்டி தருவாரா? எடப்பாடி பழனிசாமி உடனே பிஜேபி கூட்டணிந்து வெளியே வந்துருவாரா? குறைந்தபட்ச ஒரு புரிதல் வேண்டாம், இந்த மண்ணை பற்றிய புரிதல் வேண்டாம். இந்த மண்ணை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு இந்த மண்ணை பற்றிய குறைந்தபட்ச புரிதல் வேணும்ல, தன்னுடைய கட்சியை பற்றிய ஒரு புரிதல் வேணும்ல. ஆடு கோழி பள்ளியிட தடை சட்டம் கொண்டு வந்தாங்களா உங்க ஜெயலலிதா அம்மா, என்னாச்சு? மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்களா உங்க ஜெயலலிதா அம்மா, என்னாச்சு? இரும்பு மங்கையாச்ச தன்னுடைய ஸ்டாண்ட்ல உறுதியா நின்றுக்க வேண்டியதானே? ஏன் தேர்தல் முடிஞ்சோடனே துண்டக்கானும் துணியக்கானும் ஓடினாங்க? ஏன் ஓடினாங்க? தமிழ்நாடு ஓட வச்சுது. செல்வாக்கு மிக்க தலைவர் தானே அவங்க எம்ஜிஆர். அவரை வீழ்த்தவே முடியலன்னு சொல்றீங்களே, அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கலைஞரை கிண்டல் பண்றீங்களே. அந்த பெரிய செல்வாக்கு மிக்கவர் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு ஒரு முடிவு எடுத்தாரு. என்ன நடந்துச்சு? அந்த செல்வாக்கு மிக்க தலைவர் அவருடைய வாழும் காலத்திலேயே, அவருடைய ஆட்சி காலத்திலேயே நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தார். அவர் எடுத்த ஸ்டாண்ட் இந்த மண்ணுக்கு பொருத்தம் இல்லை, இந்த மண் ரியாக்ட் பண்ணிச்சு. ஜெயலலிதா அம்மா எடுத்த ஸ்டாண்ட் இந்த மண்ணுக்கு பொருத்தம் இல்லை, இந்த மண் ரியாக்ட் பண்ணிச்சு. உங்க தலைவர்களுக்கு நேர்ந்த கதியை பின்னோக்கி பாருங்க. எடப்பாடி பழனிசாமி, உங்களுக்கு என்ன கதி? நீங்க பிஜேபி கொண்டு வந்த எல்லா சட்டத்தையும் ஆதரிச்சீங்க, நீட் நேரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டீங்க. உங்க கட்சியில உறுதியான நிலைப்பாடு எடுக்க முடியாம உங்க கட்சி முழுவதும் பிஜேபி எடுக்கிறதுக்கு அனுமதிச்சீங்க. பிஜேபி கூப்பிட்டு ஒரு மிரட்டுனா உடனே பணிஞ்சு போய் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆனீங்க. அதனால தான் உங்க வாக்கு விழுக்காடு 40 விழுக்காட்டுக்கு மேல இருந்த வாக்கு விழுக்காடு 18 விழுக்காடா சுருங்கி போச்சு. 37 எம்பியோட உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அந்த கட்சியை 0 எம்பி ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க, எதிர்கட்சியில் கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க. இனி அதுலயும் இல்லாம போயிடுவீங்க போல இருக்கு. உங்க கட்சியை பூரா இப்போ ஆளை பிரிச்சு எடுத்துட்டு போய் தாவேக்கால சேர்த்து தாவேக்காவை வலுப்படுத்துற வேலையை பிஜேபி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப தாவேக்காவை 2ஆம் இடத்துக்கு கொண்டு விட்டுருவாங்க போல இருக்கு. அப்போ அதிமுக இழப்பை சந்தித்து சரிவை சந்தித்து சிக்கி சின்னாபின்னமானதுக்கு காரணமே பிஜேபி ஸ்டாண்டை எடுப்பதனால், தமிழ்நாட்டின் ஸ்டாண்டை முதலமைச்சர் எடுக்கிறதுனால திமுக நிக்குது, தொடர்ந்து வெற்றி பெறுது, கூட்டணி அசையாம நிக்குது, எல்லா கட்சியும் கூட்டணிக்கு வர்றதுக்கு துடிக்குது. ஏன் இந்த வெற்றினா எதிர்த்து நிற்கிறார். ஏன் பிஜேபியினுடைய சொல்ல கேட்டதுனால அதிமுக இன்னைக்கு காணாம போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த எழுச்சிக்கு காரணம் எதிர்த்து நிற்கிறதுனால. பணிஞ்சு போனா முடிஞ்சு போச்சு, அதிமுக முடிஞ்சு போச்சுல. அப்ப தமிழ்நாட்டினுடைய தன்மையை புரியாமல் அல்லது புரிந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபியினுடைய எல்லாவற்றையும் ஆதரிக்கிற நிலைப்பாட்டுக்கு எடப்பாடி போயிட்டாருங்கிறதுக்கு சான்றுதான் இந்த விஷயத்துல அவர் பேசுறது. எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம் இது. நீதிமன்ற தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? சரி, குன்ஹா நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தார அதிமுக ஏத்துக்கிட்டீங்களா? சபரிமலை வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பு பிஜேபி ஏத்துக்கிட்டீங்களா? இந்த ஐஐடிக்குள்ள அவ்வளோ அத்துமீறல் நடக்குது, சட்டமீறல் நடக்குது, 1000 தீர்ப்பு இருக்குது. எதையாவது ஐஐடி அமல்படுத்தி இருக்கா? 1000 கேள்விகள் இருக்கு. எந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தினீங்க? உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துச்ச காவிரி வாரியம் அமைக்கணும்னு செஞ்சுதா கர்நாடக அரசு? உடனே அந்த கர்நாடக அரசை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களா? எந்த வழக்கில் எந்த நீதிமன்ற தீர்ப்பை என்னைக்கு கடைபிடிச்சீங்க? உங்களுக்கு தேவைன்னா கடைபிடிப்பீங்க, உங்களுக்கு முரண்பாடுன்னா எதிர்த்து ஃபைட் பண்ணுவீங்க, அடுத்த மேல்முறையீடு போவீங்க. இதுதானே காலங்காலமாக பார்க்கிறோம். அல்லது அதை அமல்படுத்த மறுப்பீங்க. இப்போ தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டுக்கு போகுது, சட்ட நடவடிக்கைக்கு தான் போகுது. தனக்கு இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்பை பயன்படுத்துது. ஒரு நீதிபதி சொல்லிட்டாரு, 2 நீதிபதி அமர்வுக்கு போச்சு, 2 நீதிபதி அதையே சொல்லிட்டாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. சட்ட போராட்டத்தை தான் நடத்துது. இதுல என்ன சட்ட மீறல் இருக்கு?
அங்கே வந்து அதை அனுமதிக்கிறதா வேண்டாமாங்கிறத சட்டம் ஒழுங்கின் அடிப்படையில் தானே முடிவு பண்ண முடியும். காவல்துறையும் கலெக்டரும் அவங்க வந்து கோர்ட்டு சொல்லிருச்சுன்னு சொல்லிட்டு செஞ்சிட முடியுமா? கோர்ட்டு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுமா? நாளைக்கு அங்கே ஒரு பிரச்சனைன்னா யார் பதில் சொல்லுவா? யார்கிட்ட கேட்பீங்க? மக்கள் யார்கிட்ட கேட்பாங்க? எல்லாரும் யார்கிட்ட கேட்பாங்க? இந்த எடப்பாடி யார்கிட்ட கேட்பாரு? அப்போ என்ன சொல்லுவார்? இந்த 10 பேர் அனுமதிச்சு ஒரு பெரிய லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து அந்த தர்காவுக்கு மிகப்பெரிய சேதாரம் எதுவும் ஏற்பட்டு போச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. இதுதான் உங்கள் ஆட்சியின் லட்சணமான்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? இதுதான் நீங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற லட்சணமா? ஒரு 10 பேர்ட்ட இருந்து ஒரு தர்காவை காப்பாற்ற உங்களுக்கு முடியாதா? கேட்பீங்களா மாட்டீங்களா? அப்போ கவர்மெண்ட் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்படுது. இது ஒரு நாள் ஒரு சில மணித்துளிகள் ஒரு தீபம் ஏற்றிட்டு போகிற விஷயம் கிடையாது. தீபம் ஏற்றுறது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. அதுக்கு யாரும் இங்கே அப்ஜெக்ஷனே கிடையாது. அது எங்கே, அது எந்த இடத்துல காலங்காலமாக பின்பற்றப்படுகிற நடைமுறையை மாற்றி முஸ்லீம்கிட்ட வம்புக்கு போகிற மாதிரி ஒரு பிரச்சனையை ஏன் கிளப்புறாங்க? அதில் தான் ஏத்தும்னு வந்து ஏன் நிற்கிறாங்க? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அந்த தர்காவை ரீலோகேட் பண்ணணும்னு ஏன் பேசுகிறாங்க? இந்த விஷயங்களெல்லாம் வச்சு தானே அரசு ஒரு முடிவு எடுக்கும். சமூகத்தில் ஒற்றுமை குலைஞ்சிடக்கூடாது, பதட்டம் ஏற்பட்டுறக்கூடாது, நல்லா போயிட்டு இருக்கிற விஷயங்களை அப்படியே தொடரணும்னு தானே ஒரு அரசு நினைக்கும். அதை அரசு அங்கே செயல்படுத்துது. நீதிபதி பொறுப்பேற்பாரா? நாளைக்கு சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, தர்கா இடிக்கப்பட்டுருச்சுன்னா நீதிபதி கூப்பிட்டு தண்டனை கொடுப்பாரா? இடித்தவங்களுக்கு கொடுத்தாங்களா? எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? எந்த வழக்குலையாவது கொடுத்துருக்காங்களா? அப்போ இதையெல்லாம் பார்த்து, இந்த ட்ராக்லாம் பார்த்து நீதிபதி தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அவருடைய தன்மை என்ன, அந்த தீர்ப்பினுடைய தன்மை என்ன, இந்த 10 பேரை அனுப்ப சொல்கிறாங்களா, இந்த 10 பேருடைய தன்மை என்ன, அவங்க பின்னணி என்ன, இங்கே வந்து இது கலவரம் பண்ண வர்றாங்களே நயினார் நாகேந்திரன் தலைமையில், எச்ராஜா தலைமையில், இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்த எச்ராஜா ஏற்கனவே இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொல்லும்போது இந்த ஒட்டுமொத்த கூட்டமாக அதை எப்படி வந்து எடுத்துக்கிச்சு, அதில் பிஜேபிக்கு உடன்பாடு இல்லைன்னா அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கணுமே, ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கணுமே, ஒரு வழிபாட்டு தலத்தை போய் இடித்து அகற்றுவோன்னு சொல்கிறீங்களே, இது தப்பு இல்லையான்னு ஒரு விளக்கமாக அது கேட்டிருக்கணுமே, அதை அந்த கட்சி இதுவரைக்கும் கேட்கலையா? அப்போ அந்த கட்சி நிலைப்பாடே அதுதானா? இவ்வளோ கேள்விகளை வச்சு தானே அங்கே வரக்கூடிய கும்பலை டீல் பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளோ கேள்விகளுக்கு 1 மணி நேரத்தில் பதில் தேட சொல்றார் நீதிபதி. இவ்வளோ கேள்விகள் இருக்கு அந்த திருப்பரங்குன்றம் தொடர்பா. இவ்வளோ கேள்விகளுக்கும் 1 மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில் நீ சொல்யூஷன் கொடுன்னு ஒரு அரசை வந்து டைட் பண்றாங்க. எப்படி முடியும்? அதனால அரசு நிதானத்தை கையாளுது, பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிக்கணும்னு பார்க்குது, யாருடைய வழிபாட்டுக்கும் எந்த குறுக்கீடும் வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கு. அப்படி இருந்தும் நான் என்ன சொல்றேன், அங்கே தர்காவுக்கு போகிறவர்களுக்கு தான் இப்பவும் பிரச்சனை இருக்கு. ஒரு ஆடு எடுத்துட்டு போய் தர்காவில் வச்சு வெட்ட முடியாது, இப்போ தடுக்கிறாங்க. ஆனால் தீபம் ஏற்றுவதற்கு தடை இல்லை, தீபம் ஏற்றப்படுகிறது. அப்போ தடை இல்லாமல் இயல்பாக நடக்கிற ஒன்றையே நடக்கலைங்கிறது போல ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இயல்பாக ஒன்று நடக்கல, அது பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. அப்போ பிரச்சனை யார் பண்ணியிருக்கணும்? நீதிமன்றம் எதுக்கு உத்தரவு போட்டிருக்கணும்? சிஏஎஸ்எஃப் வீரர்களை அனுப்பி அங்கே போய் இதை நடைமுறைப்படுத்துங்கன்னு எதுக்கு சொல்லியிருக்கணும்? அவங்க தர்கால போய் வழிபடணும்னு சொல்கிறாங்க, தர்கால நேர்த்திக்கடனை நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. அவங்க வழிபாட்டு தலத்துக்குள்ளே ஒன்றை செய்கிறதுக்கு என்னப்பா குறுக்கீடு? யாருப்பா தடுக்கிறா? யாரா தடுக்கிறாங்களா? போலீஸ் உங்களுக்கு துணை வர மறுக்குதா? இந்த நான் என் படையை அனுப்பி விடுறேன், நீதிமன்ற பாதுகாப்புக்கு வந்தவங்களை அனுப்பி விடுறேன்னு அனுப்பி விட்டுருக்காரா? நீதிபதிகள் கேட்டிருக்காங்களா? 2 நீதிபதிகள் ஒருத்தருடைய வழிபாட்டை விட்டு கொடுத்து தான் சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டுமா? அதுதான் சமூக நல்லிணக்கமா? அவரவர் வழிபாட்டை செய்ய அனுமதிப்பது தானே சமூக நல்லிணக்கம் அப்படின்னு பாடம் எடுத்திருக்காங்களே. ஐயா நீதிமான்களே, அப்ப அவரவர் வழிபாட்டை செய்யத்தானே, தர்காவில் போய் ஆடு பலியிடுவதற்குத்தானே, நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதற்குத்தானே முஸ்லிம்கள் கேட்டார்கள். அந்த வழிபாட்டை ஏனையா தடுத்தீர்கள்? அதை தடுத்த போது ஏனையா நீங்கள் வந்து இது மாதிரி கருத்தை சொல்ல மறுத்தீர்கள்? அப்போது ஏனையா சிஏஎஸ்எஃப் அனுப்பி அந்த உரிமையை நிலைநாட்ட தவறினீர்கள்? அப்போ இப்போ எல்லாம் வழங்கி போச்சா? இது எல்லாம் திட்டமிட்டு நடக்குது. அவங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு தானே களத்துக்கே வரும் பிஜேபி. எல்லா செக்டார்லையும் தனக்கான ஆட்களை வச்சுக்கிட்டு தன்னுடைய நிலைப்பாட்டை அவர்கள் மூலம் வெளிப்படுத்த வைத்து விட்டு தான் அவன் ஃபீல்டுக்கே வருவான். முதல்ல அவன் ஃபீல்டுக்கே வரமாட்டான், எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு தான் ஃபீல்டுக்கு வருவான். எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். அதுதான் இன்றைக்கி நடக்குது. நம்ம அரசியல் ரீதியிலும் கொள்கை ரீதியிலும் அமைப்பு ரீதியிலும் தெளிவாக இருக்கோம், மக்கள் தெளிவாக இருக்காங்க. இங்கே உள்ள நல்லிணக்கம் கெட்டுவிடக்கூடாது, தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கு பங்கம் வந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டின் மொழி உரிமைக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது என்பது தான் தமிழ்நாட்டு மக்களினுடைய இதய துடிப்பே. இதெல்லாம் மேட்டரே கிடையாது. அவங்க வழிபட்டு போவாங்க. எந்த அளவுக்குன்னா, இதே மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் போது ஒரு காட்சி நடந்துச்சு.
பெரியார் சிலையினுடைய பீடத்தில் ஏறி நின்று கள்ளழகரை குடும்பத்தோடு தரிசித்தார்கள் மக்கள். அந்த அளவுக்கு புரிதல் உள்ள மக்கள். கடவுள் மறுப்பாளர் பெரியார், அங்கே கடவுள் தரிசிக்கிறார், கடவுள் காட்சி தருகிறார், கடவுள் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார். கடவுள் மறுப்பாளர் பெரியார் கடவுள் மறுப்பாளரின் சிலையில் ஏறி நின்று, பீடத்தில் ஏறி நின்று குழந்தை குட்டியோட கள்ளழகரை தரிசித்த காட்சியை தமிழ்நாட்டில் பார்த்தோம். எங்க பார்க்க முடியும் இந்த மாதிரி? அப்ப கள்ளழகரையும் ஏற்றுக்கொள்கிற அதே மக்கள் தான் பெரியாரையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப பெரியார் பேசிய கடவுள் மறுப்பை கூட புரிந்து கொண்டிருக்கிற சமூகம் தமிழ் சமூகம். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான மக்கள், அரசியல் ரீதியில் விழிப்புணர்வு உள்ள மக்கள். இந்த மக்கள்கிட்ட வந்து வாலாட்டாதீங்க. ஓட ஓட நறுக்கிடுவாங்க, விரட்டி அடிச்சிடுவாங்க, வாழை வெட்டி நறுக்கிடுவாங்க. சபரிமலையில் உங்களுக்கு அதான் நடந்துச்சு. அதுக்கு பிறகு நடந்த தேர்தலில் வார்டு கவுன்சிலர் கூட உங்களால் ஆக முடியல. கர்நாடகத்தில் நீங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய, நீங்கள் ஆட்சியில் இருந்த கர்நாடகத்தில் அனுமன் பிரச்சனையை கிளப்பி பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு தேர்தலை சந்திச்சிங்க. ஓட ஓட விரட்டி விட்டாங்க உங்களை. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. இது இந்த மண் அதில் ஸ்பெஷலிஸ்ட். கேரளாவே அப்படி செஞ்சது, கர்நாடகாவே அப்படி செஞ்சதுன்னா தமிழ்நாடு வச்சு செஞ்சிடும். நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு